நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது உங்கள் லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் iOS ஃபோன் ஆப்பிள் ஃபோனில் எப்படி Truecaller யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான், சிம்பிள் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஐஃபோனில் நீங்கள் கால் ஆப்ஷனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது Truecallerோட ஆப்ஷன்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆப் ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் Truecaller ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பேம் ப்ரொடெக்ஷனை ஆன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஸ்பேம் ப்ரொடெக்ஷனை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே அது டைரெக்டாக போகும். இந்த ஸ்பேம் ப்ரொடெக்ஷன்னா என்னென்னா, இப்போது கம்பெனி கால், நெட்வொர்க் கம்பெனி கால் வருது, இல்லைனா யாராவது தெரியாத நபர்கள், அனாவசியமான நபர்கள் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் காமிக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்கில் போனதுக்கப்புறம் இங்கே கால் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் கால் பேக் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே Truecaller 1 and 2 and 1 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 இது இருக்குது. இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. 3ஐயும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு Truecaller வந்து iOSல ஃபுல் அக்சசரிஸ் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இதை 3ஐயும் நீங்கள் ஆன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் நீங்கள் Truecallerல எப்படி செட்டிங் பண்ணுவீங்களோ அது மாதிரி உங்களோட நேமு, உங்களோட ப்ரொஃபைல் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட டேக்ஸு, அப்புறம் நீங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களோட Truecallerல அது டேரெக்டாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து உங்கள் ஃபோன் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்கும் உங்களுக்கு க்ரீன் கலரில். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் எல்லா ஃபோன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆப் ஸ்டோரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு காமிக்கல. ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது ஈஸி தான். நீங்கள் ஆப் ஸ்டோர் போயிட்டு வெறுமனே Truecaller அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அங்கே நிறையா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எது ரேட்டிங்ஸ் இருக்கோ அந்த ரேட்டிங்ஸ் அடிப்படையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் Truecaller நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த நீங்கள் பார்த்த இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இது கண்டிப்பாக அது பண்ணால் தான் அடுத்து வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஐஃபோனில் உங்களுக்கு Truecaller பற்றியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த இது எப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல, அது மாதிரி ஐஃபோன் இல்லாமல் மற்ற எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இதை நீங்கள் டெமோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லைனா உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கான வீடியோவை கூட நாங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்காக டெமோ காமிக்கிறோம். ஸோ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த iOSல நம்ம Truecaller யூஸ் பண்ணுறது இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லா செட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்மளோட ப்ரொஃபைல் கேட்குது. அதை நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி இன்னோவேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலில் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். தேங்க்யூ.